முதல்ல சப்ஜெக்டே தெரியாமல் கேள்வி கேட்டிங்கன்னா எதை சொல்கிறது சொல்லுங்கள். மாவட்ட செயலாளர்கள் இல்லைங்க, மாவட்ட கழக செயலாளர்கள். இப்போ இவர் அமைப்பு செயலாளர், இவருக்கு அரியலூர் போட்டிருக்குது. இப்போ நான் மாவட்ட செயலாளருக்கே தலைமை கழக நிர்வாகியும் இருக்கிறேன். எனக்கு பொறுப்பு போட முடியாதுல்ல, நான் மாவட்டத்தை பார்க்கணும்ல. அந்த சப்ஜெக்டே நீங்கள் தெரியாமல் ஒரு செய்தியை போட்டிங்கன்னா அது எப்படி பதில் சொல்கிறது சொல்லுங்கள். சப்ஜெக்டே தெரியாமல் போடுறீங்க நீங்கள். அதில் மாவட்ட செயலர் யாருமே இடம் பெறலை. யார் இடம் பெற்றிருக்கா சொல்லுங்கள். முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர் யார் இடம் பெற்றிருக்கா சொல்லுங்கள். மாவட்ட செயலாளருக்கு கிடையாதுங்க அது. இப்போ தலைமை கழக நிர்வாகி, இப்போ இவர் அமைப்பு செயலாளர் அரியலூர் போட்டிருக்கு மகேந்திரன். இப்போ அண்ணனை பார்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்க பணிகள் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், இவங்களுக்கு ஆலோசனை கூட்டம் தலைமை கழக போட்டோம். அதில் மாவட்ட செயலர் கலந்துக்க முடியாது. அதில் கழக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டம் இருக்குதுன்னா அவங்க தான் கலந்துக்குருவாங்க. செய்தியே நீங்கள் செய்தியாளர் முதல்ல செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. இல்லைன்னா கேள்வி எழுவி எங்களை விட்டுருங்க. நீங்கள் உங்கள் பரபரப்புக்காக எங்களை போட்டு இப்படி செஞ்சீங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது. நன்றி, வணக்கம்.